அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் சரியான கேள்விகள் இருக்கின்றனவா? நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் மோசமான விஷயங்கள் நடக்கிறது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு பாதிரியார், கேள்வியே தவறாக இருக்கும்போது இதற்கு நான் என்ன விடையளிக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர் அதற்கு பதிலளித்தார். கேள்வி இப்படியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நல்லவர்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது? அவர்கள் சிறந்தவர்கள் ஆகிறார்கள். அதற்கு இதுதான் பதிலாக இருந்திருக்கும். நம் முன்னேற்றத்தின் வேகத்தை தீர்மானிப்பது நம் அறிவு மட்டுமல்ல, மாறாக நம் அறிவை நாம் உபயோகிக்கும் விதம்தான் அதை தீர்மானிக்கிறது. ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது என்று ஒருவர் கேட்டார். அன்றிலிருந்து இந்த உலகம் முற்றிலுமாக மாறியது. அனைத்து கண்டுபிடிப்புகளும் கண்டறிதல்களும் ஒரு கேள்வியில்தான் துவங்குகின்றன. ஒரு சரியான கேள்வியை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய அறிவை நம்மால் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மிடம் சரியான விடைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இங்கு முக்கியமானது சரியான கேள்வி இருக்கிறதா என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். கேளுங்கள், அறிவு காத்து கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அறிவியலறிஞர் பெரிதாக எதுவும் திட்டமிடாமலே நான் அறிவியலறிஞராக ஆனது என் தாயார் தான் அதற்கு காரணம் என்று கூறினார். புரூக்ளினில் யூத தாயார்கள் அனைவரும் தன் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று திரும்பும் போது, நீங்கள் ஏதேனும் இன்று கற்றுக்கொண்டாயா என்று எல்லோரிடம் கேட்பார்கள். ஆனால் என் தாயாரோ, இசி இன்று நீ ஏதேனும் நல்ல கேள்விகளை கேட்டாயா என்று என் தாயார் கேட்பார். அந்த வித்தியாசம்தான் என்னை மிகப்பெரிய அறிவியலறிஞராக ஆக்கியது என்று அவர் கூறினார். அதனால் சரியான கேள்விகளை கேளுங்கள். உங்களுடைய அறிவு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மூளை அதற்கு பதிலளிக்கும். நன்றி, வணக்கம்.